Morning champions. Myself Professor R. Surendran from Thandai Periyar Government School of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்னோட பியூட்டிஃபுல்லான டீச்சிங் மெத்தடாலஜி பற்றி நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஸோ ஐ எம் ஹேவிங் 20 years இன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் செக்டார். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயே 20 years எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல அவங்களோட க்ரோத்தை நம்ம நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெத்தட் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒன்று தான் கண்டுபிடிச்ச மெத்தட் தான் வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெய்லி 1 day 1 கான்செப்ட், ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி சப்மிட் பண்ணுற மாதிரி நான் இது பண்ணேன். ஸோ இந்த 1 day 1 கான்செப்ட் பண்ணும்போது என்னன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருந்தாங்க. ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, டே பை டே லேர்னிங் சூப்பராக இருந்தது. அவங்க லேர்னிங் சூப்பராக இருந்தனால அவங்களோட ப்ராக்ரஸ் நல்லா இருந்தது. ஸோ இதுதான் நான் சொசைட்டிக்காக, கம்யூனிட்டிக்காக ஷேர் பண்ணிக்கலான்னு ஒரு தோணுச்சு, பண்ணுறேன். இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி இதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இந்த ப்ரெசன்டேஷன் ஒரு 3 வீடியோஸ் தான் இருக்கு. இவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்டோட வீடியோ பார்ப்போம். Hi, I'm Gautam Raju. I'm studying first year mechanical engineering in TPJIT, Thandai Periyar Government Institute of Technology, Vellore. In this video, I'm going to explain what is third angle projection and what is chain dimensioning. In third angle projection, when an object is placed in third quadrant, which lies between 180 degree to 270 degree, and the horizontal plane is rotated 90 degree clockwise, we will get an image which is called third angle projection. In most of the general occasions, we used first and third angle projections, and we do not use second and fourth angle projection because the images coincide and overlap, which causes confusion. Then we will look into what is chain dimensioning. For example, if an object has different dimensions, we are representing the different dimensions line by line, which forms a chain like structure, which is called chain dimensioning. Thank you. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 minute 1 கான்செப்ட் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட க்ரோத் நல்லா இருக்கும். அவங்க லேர்னிங் பக்காவா அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆக 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 அவங்களுக்கே ஒரு இன்பில்ட் கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட இமேஜினேஷன் ஸ்கில் அரைஸ் ஆகும். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இமேஜினேஷன் ஸ்கில் அரைஸ் ஆனோம். அடுத்தது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கிரியேட்டிவ் ஸ்கில் அப்படியே மெல்ல மெல்ல அரும்ப ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பயம் போகும். 2வது ப்ரெசன்டேஷன் ஸ்கில் அவங்களுக்கு நல்ல பெட்டராக வரும். 3வது இமேஜினேஷன் ஸ்கில், விஷுவலைசேஷன் ஸ்கில் உண்டாகும். 4வது கிரியேட்டிவிட்டி ஸ்கில் வந்துடும். அது திரும்ப போட்டு கேட்கும்போது லிசனிங் ஸ்கில்லும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோகிராஃபிக் லேர்னிங்கோட ஒரு சூப்பரான ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு சாம்பிள் பார்க்கலாம். I'm Archana. Today we are going to see a topic about first law of thermodynamics. Heat and work are mutually convertible. Energy neither be created nor be destroyed. It can transform from one form to another form. Net heat transfer equal to net work transfer. Q is equals to du plus W. ஸோ இதுதான் அடுத்த சாம்பிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நல்ல பியூட்டிஃபுல்லாக அவங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் தெரியுமோ அதை ஈஸியாக கம்பைல் பண்ணி நரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தை எங்கே போனாலுமே லைஃப்ல ஒரு சூப்பர் அச்சீவராக வருவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு 2வது சாம்பிள். 3வது இன்னொரு சாம்பிள் பார்க்கலாம். Now we discuss about combined dimension. When a chain dimension and parallel dimension are used in a single drawing is called combined dimension. Chain dimension or parallel dimension ரெண்டுமே ஒரே drawingல யூஸ் ஆச்சுன்னா அது பேர் combined dimension. Thank you.
ஸோ இந்த மாதிரி நமக்கு வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸால் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டெய்லி ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணனால ஒரு செமஸ்டருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 நாள் வரும். 200 நாள் 6 மாதம் நம்ம கிடக்கும்போது 6 மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 150 நாளாச்சும் நம்ம வந்து அவங்க என்கேஜ் பண்ணிடலாம். 150 கான்செப்ட் இது பண்ணலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 சப்ஜெக்ட் படித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கான்செப்ட் பெர் சப்ஜெக்ட் வந்து எல்லாருமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனவே இந்த மாதிரி வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் வந்து செமஸ்டர்லயே நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸ்கூலு, காலேஜ் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டோட growth வந்து நமக்கு நல்லா இதுவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஃபேக்கல்ட்டி. ஃபேக்கல்ட்டி வந்து டெய்லி ஒன் கான்செப்ட் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் நான் பண்ணேன். கிட்டத்தட்ட எல்லா செமஸ்டரும் எல்லா குழந்தைங்களையும் பண்ண வச்சு நல்ல ஒரு ரிமார்க்கபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் என்னால் பண்ண முடியுது. என்னால் பண்ண முடியுது. இந்த சொசைட்டிக்கு எல்லாருமே பண்ணலாம். எல்லாருமே பண்றதுனால சொசைட்டி ஒரு சூப்பர் ஆக்சிலேட்டட் இதுல வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.